ஓம் அமிர்தேஸ்வரி நமக. அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அம்மா, முற்பிறவியில் நம்ம செஞ்ச விஷயங்கள் ஏமா இந்த பிறவியில் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, நேற்று நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ எப்படி இருந்தன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லையா? இதை முதல்ல ஞாபகம் கொண்டு வரதுக்கு நீ ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் போன பிறவியில் இருக்கிறத ஞாபகம் வரதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா மகான்களுக்கும் எல்லாமே தெரியும். போன பிறவில என்ன நடந்தது, இந்த பிறவில என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும். மகான்களும் மனித ரூபத்தில் வந்து இறைவனை அடைஞ்சவங்க தான். அப்போது நமக்கு ஆக்சுவலி அந்த சக்தி இருக்கு. ஆனால் நம்ம அதை எப்படி வெளிக்காட்டுறது, சாதனைகள் செஞ்சு அந்த சக்தியை நம்ம வெளிக்கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி முற்பிறவியில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரக்கூடிய தன்மையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு தான். ஆனால் அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோமா? இல்லவே இல்லையே. அதான் அம்மா கேட்குறாங்க, நேற்று நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதையே நீ மறக்கிற. முதல்ல அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி ஞாபகத்துக்கு கொண்டு வா. அதுக்கப்புறம் நிறைய சாதனைகள் செய்யும் போது முற்பிறவில நடந்த சம்பவங்களை நிச்சயமா உன்னால அறிஞ்சிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முற்பிறவில நீ செஞ்ச கர்மங்களை வச்சுதான் இந்த பிறவில நீ அனுபவிக்கிற சுகம் துக்கம் இருக்கு. ஓகே, சரி, முற்பிறவில நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம், கர்மா வந்துருச்சு, அதுக்கெல்லாம் கவலைப்படாம இந்த பிறவில மாற ட்ரை பண்ணு. இந்த நிமிஷம் நீ மாறு. இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தேன், இப்போ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு யாரும் உன்னை மதிக்கலையே, கவலையே படாத, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நிமிஷம் உன்னை நீ மாற்ற ட்ரை பண்ணு. ஓகேவா? மாற்றணும்னா என்ன, எடுத்தோன்னே நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கொடுங்க அப்படி நான் சொல்ல வரல. உனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கு. கோபம் வருத, கோபத்தை அடக்கு. யாராவது உன்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்களோ, ஓகே, நீ பேசிட்டு போன மனம் ஏற்றுக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைக்கு மாறுங்க. முதல்ல உன்னுடைய மனம் ஜீரோ ஆகணும். மனம் ஜீரோ ஆகணும் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஓவர் எமோஷனலுக்கு, இந்த ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் தரக்கூடாது. இறைவனுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு, எனக்கு கௌரவம், அவங்க என்னை பேசிட்டாங்க, இந்த மாதிரிலாம் இடம் கொடுக்காம உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. அமைதிப்படுத்தினதுக்கப்புறம் உன்னால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செய். புரியுதா? தன்னலமற்ற சேவை செய்யணும். என் சொந்தக்காரங்கன்னு போய் செய்கிற அப்படின்னா அதில் சுயநலம் இருக்குது. சுயநலம் இல்லாத தன்னலமற்ற சேவையை நீ செய்யும் போது எல்லா கர்மாகள்ல இருந்தும் நீ வெளியே வர முடியும். நீ நல்லது செஞ்சுட்டு அந்த செஞ்சது கூட இறைவன் நீ இறைவன்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் பிறவி என்னும் பெருங்கடல்ல இருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா இந்த சாப்டரில் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம் நமக்கு தெரியாது. இனிமேலுக்காவது நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்வோம். இறைவனை பிடிச்சிக்கிட்டே அந்த நல்லதை நம்ம செய்வோம். ஓம் அமிர்தேஸ்வரி நமः. ஓம் நம சிவாயா.